யுத்தம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் தலைவலி தான். ஆனா அந்த யுத்தத்துல கல்லா கட்டுறது, மைலேஜ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா அண்ணன் அமெரிக்கா. அது எப்படியோ அந்த பக்கத்துல ஆயுத சந்தைய தனக்குள்ள வச்சிருந்து நேரடியாவோ, மறைமுகமாவோ ஒட்டு மொத்தமா கல்லா கட்டிருவாய்ங்க. அப்பேற்பட்டவனுங்க சம காலத்துல நல்லா ஜோர்ன்னு எங்க திரும்பினாலும் மழை பெய்யுது அப்படிங்கிற மாரி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல், காசா அது அப்படியே நீண்டுகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா, உக்ரைன் அதுவும் நீண்டுகிட்டு போகுது. அதுக்கடுத்து இந்தியா, பாகிஸ்தான் டக்குன்னு முடிஞ்சுச்சு. அடுத்து சீனா சார்ந்து பல நாடுகள் யுத்தத்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் அமெரிக்கா ஹேப்பியா இல்லையாமா. ஏலே என்னடா சொல்ற? அவன் தான் அம்புட்டையும் வித்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கானே! பத்தாக்கு ட்ரேட் வார் நடத்தி எல்லா பொருளாதாரத்தையும் ஆட்டிக்கிட்டு இருக்கானே! அப்படின்னு கேட்டா, அவன் பொருளாதாரமும் சேர்ந்து கிடுகிடுன்னு நடுங்குது. என்ன ஒண்ணு பெரியவன், பெரிய கல்லாப்பெட்டி. அதனால பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் பெருசா இருக்காது. கல்லாப்பெட்டி சைஸ பொறுத்து பாதிப்புகள் இருக்கும். அதனால நம்மனால ஃபீல் பண்ண முடியும். அவனால ஃபீல் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இத்தனை யுத்தத்துல அவன் ஹேப்பியா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஹேப்பியா இல்லையாமா. காரணம் என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் நெனச்ச அளவு மைலேஜ் எடுக்கல. வித்து காசாக்கிட்டோம். திரும்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா, ஆயுதங்கள் சிறப்பா இருக்கணும்ல. சிறப்பா இல்லை அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றார்கள். காரணம் சிறப்பா இருந்தா உக்ரைன் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்ல. ரஷ்யா தலைகீழா இருந்து தண்ணி குடிக்கணும். இல்ல, இல்ல. அமெரிக்காக்கு ஈக்குவல் ரஷ்யா. அதனால உக்ரைன் தலைகீழா இருந்து தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இதற்காகலாம் அண்ணனோட ஆயுத சந்தைய விட்டு தர முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்றக்கு ஆட்கள் இருக்கு. நம்ம ஆட்களே இருக்கார்கள். அப்படி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இஸ்ரேல் தூக்கிட்டு போய் போட்டு, அதுவும் சிறப்பா இல்ல. பதிலுக்கு அமெரிக்கா நானே களத்துல இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பங்கர் பஸ்டர கொண்டு போய் போட்டும் சிறப்பா இல்ல. இப்ப அமெரிக்காக்கு ஈக்குவலா ஈரான் நிக்குதுன்னு நம்ம சொல்லவா முடியும்? சத்தியமா சொல்ல முடியாது. ஈரானே சொல்ல மாட்டான். இஸ்ரேலே நான் அடிச்சா பத்தாது எப்படியாச்சும் அமெரிக்காவ உள்ள இழுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டு கூட்டிட்டு போய் பெரிய ரவுடிய இறக்கிட்டேன் பாருங்கிற மாரி இறக்கி விட்டும் மைலேஜே போயிருச்சு. இதுலயே பாதி கோவம் அமெரிக்காக்கு இஸ்ரேல் மேல. நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன். என்னைய கூட்டிட்டு போய் இறக்கி இப்ப பங்கர் பஸ்டர் குண்டு சரியில்லன்னு உள்ளூர்லயும் சொல்றாய்ங்க, வெளியூர்லயும் சொல்றாய்ங்க. அடே என்ட்டயாச்சும் இருக்குடா, உங்ககிட்ட எல்லாம் இல்லடா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சாலும், ஒரு பயலும் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரும் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இத எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சுருவோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் யுத்தங்கள நிறுத்தணும். அதுக்காக தான் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வெளிப்படையா தாறுமாறான ஆதரவு. இஸ்ரேலுக்கு தாறுமாறான ஆதரவு. அந்த இஸ்ரேல் நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த பெஞ்சமின் நெதன்யாவு பையன் வெறித்தனமா போர் நடத்துறதுக்கு ஒரே காரணம், அவன் பதவிய தக்க வச்சுக்க அப்படிங்கிற மாரி இப்ப அமெரிக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ லேட்டுண்ணே, உண்மையிலே நம்மாள அதத்தான் செய்கிறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுவாய்ங்க. இஸ்ரேல்ல உட்கார்ந்திருக்க ஆட்களும் சொல்லுவார்கள். காரணம் அவருக்கான அந்தஸ்து அப்படிங்கிறது கம்மி. பொதுவாவே இஸ்ரேல்ல எல்லா பேருக்கும் கம்மி. ஒருத்தனுக்கும் 50% வராது. கட்சி சார்ந்தே. அப்ப அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறது 20, 22 தொட்டா பெரிய விஷயம். 20, 22க்கு மிச்சம் உள்ளவன் பூரா அகைன்ஸ்டா தானே நிப்பான். அப்படி அகைன்ஸ்டா நிக்கிறாய்ங்க. யுத்த காலத்துல நாடு இருக்கும்போது என்னைய எப்படி மாத்துவீங்க? அதுபோக அந்த யுத்த காலத்துல ஜெயிச்சு புட்டேன்னா, இந்த 22 ஒரு 40 ஆகாதா? அப்படிங்கிற தியரில அவர் எடுத்துட்டு போறாரு. அரசியல்வாதி அப்படிதான் இருப்பார்கள். தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்மளாடா அதுக்கு ஊறுகா அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் ஃபீல் பண்றார். அவர கூப்பிட்டு கண்டிக்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்து ஆயுதத்த நிறுத்திட்டேன். உக்ரைன விட மோசமா போயிருவ ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? ஆயுத சந்தைகள்ல பேரு ரிப்பேரா இருக்கே அப்படிங்கிறதுதான். ஆனா உக்ரைன பொறுத்தவரையும் அப்படி எதுவும் செய்ய முடியாது. களத்துல குடுத்துதான் ஆகணும். ஒரு காலகட்டத்துல அமெரிக்க ஆயுதங்கள் ஒவ்வொன்னா சொல்லுவாய்ங்க. அதுல ஒண்ணு கூட உருப்படியா மைலேஜ் எடுக்கல. ஜாவலிங்க தவிர. அதுக்கு அடுத்த காலங்கள்ல அதுவும் மைலேஜ் இல்லாம போச்சு. ஆனா அதாச்சும் பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 ரன் அடிச்சு தான்யா அவுட் ஆனாங்கிற மாரி. மத்தது பூரா டக் அவுட்ல கிளம்புன மாரி தான். பேட்ரியாட்லருந்து அம்புட்டும் மைலேஜே எடுக்கல. ஆனாலும் இப்ப குடுத்தாக வேண்டிய கட்டாயம். இங்க தான் சிரமத்துக்கு ஆளாகுது அமெரிக்கா. ஏற்கனவே 5 தரேன். அதுல ஜெர்மனியும் இணைச்சுக்கிட்டாய்ங்க. இப்ப எக்ஸ்ட்ரா 10 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. அப்படி 10 தரேன்னு சொல்லும்போது, ரஷ்யா 3 பேட்ரியாட் சிஸ்டத்த தூக்கிட்டோன்ட்டாய்ங்க. வழக்கம் போல உக்ரைன் மறுக்கணும், மறுக்கல. என்ன அர்த்தம்? அமெரிக்க ஆயுதங்கள் சிறப்பா இல்லை அப்படின்னு அர்த்தம். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. ரஷ்யா முன்னாடி அமெரிக்காவோட ஆயுதங்கள் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்ற அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதே இல்ல.
அப்ப ஈரான் முன்னாடியே அமெரிக்கா சொல்ற அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். பங்கர் பஸ்டர் குண்டு தான் வேலை செய்யலல்ல. இது மட்டும் கிடையாது. கெட்ட நேரத்துல கேடுகெட்ட நேரமா மாத்துற மாரி, ஆசிர் முனிவர கூப்பிட்டு சோறு ஊட்டுனது என்னைக்கோ வித்த F-35 வந்து இந்தியால உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து, விருந்து சாப்பிட்டு பொறுமையா கிளம்பி போகுது. ஏன்? வந்தோனயே கிளம்ப முடியல. என்ன ஃபால்ட்ன்னே தெரியல. 2 டெக்னிக்கல் டீம் வந்து போய் சந்தி சிரிச்சிருச்சு. அமெரிக்க ஆயுதங்கள் அப்டின்னாலே அமெரிக்க ஆயுதமான்னு தெரிச்சு ஓடுன காலம் போயி, அமெரிக்க ஆயுதமா? எங்க ரிப்பேர் ஆகி நிக்குது? அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இது பூரா தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய எரிச்சல குடுக்குது. அப்படி எரிச்சல குடுக்கும்போது, உக்ரைன் யுத்த காலத்துல F-16 சுட்டு வீழ்த்திட்டோம்னு வாரம் 2ன்னு செய்தி விடுறாய்ங்க. ஏலே சொன்னதே 3 தான்டா. நீ பாட்டு வாரம் 2ன்னா எங்க போய் நிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. இப்படி செய்தி வரும்போது தான் அன்னை அமெரிக்கா களத்துல குதிக்கிறான். களத்துல குதிச்சு கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டுரு. ஆட்டோமேட்டிக்கா அது சின்ன கோடா மாறிரும்ல அப்படிங்கிற தியரிய சர்வதேச அரசியல்லயும் ராணுவ ரீதியாவும் கொண்டு வராய்ங்க. காரணம் பிரான்ஸும் டெலிவரி குடுத்திருக்கு. எவ்வளோ? அவரும் ஒரு 5 விமானம் குடுத்ததாக சொல்றாய்ங்க. பிரான்ஸ பொறுத்தவரையும் பெருசா அப்படிலாம் அள்ளி குடுத்திருப்பார்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம். ஆனா பிரான்ஸோட விமானத்த உக்ரைன் யுத்த காலத்துல ரஷ்யா சுட்டு வீழ்த்துது. இத பெருசா பேசுறார்கள். எது F-16 விழுந்தத விட மிராஜ் 2000 விழுந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாகுது. இதுக்கு நடுவுல அதாவது சுட்டு வீழ்த்திட்டாங்கிறது ஒரு பக்கம். இல்ல அவங்க பழைய டெக்னிக்கல் ஃபால்ட் விமானத்த எங்ககிட்ட தந்துட்டாங்க. ரஷ்ய படைகள்லாம் சுட்டு வீழ்த்தலன்ட்டாய்ங்க. ஏலே இது அதுக்கு மேல பிரான்ஸ அசிங்கப்படுத்துறதுக்கு சமம்டா அப்படின்னு கேட்டா, இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. காரணம் பிரெஞ்சோட விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா, 1 நாள்ல கடந்து போயிருவாய்ங்க. இல்ல அது டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னா, இப்ப 1 வாரம் வச்சு ஓட்டலாம்ல. அமெரிக்க F-16ஐயும் காப்பாத்துன மாரி ஆயிருச்சு. அமெரிக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட்டையும் காப்பாத்துன மாரி ஆயிருச்சு. அம்புட்டையும் காப்பாத்தி வைக்கலாம். 1 வார காலத்துக்கு அப்படிங்கிறக்காக, கூட்டணியில உள்ள நாட அமெரிக்கா பலி குடுத்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வேலைய இவனுங்க வேகமா பாப்பாய்ங்க. என்னதான் பலி குடுத்தாலும் சரி, திருப்பி வாங்க போறது யாரு அப்டின்னா, அவன் ஏமாற மாட்டான். மக்கள ஏமாத்தலாம். உள்ளூர் ஆடியன்ஸ என்டர்டெயின் பண்ணலாம். ஆனா பையர இந்த மாரி ஏமாத்த முடியுமா? என்டர்டெயின் பண்ண முடியுமா? அப்டின்னு கேட்டா, பொதுவாவே பண்ண முடியாது. அமெரிக்கா விக்கிற காசுக்கு வாங்குறவன் பூரா பணக்காரன் தான். ஒரு பிரச்சனையும் அவனுக்கு கிடையாது. அப்ப அவன் எம்புட்டு விஷயங்கள பார்ப்பான். அவனோட எதிரிகள் அப்படிங்கிறது எம்புட்டு பலமா இருப்பாய்ங்க. அப்ப ரிஸ்க் எடுப்பாங்களான்னு கேட்டா, ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பேட்ரியாட் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கிற அக்ரீமெண்ட்லாம் தனி. அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா முதலாளின்னு ஐரோப்பால இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ட்ரம்ப் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது. மொத்த அமெரிக்க டீமும் பிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய ஹீரோக்களா இருந்தாய்ங்க. சட்டுன்னு நிலைமை மாறி 0 ஆக்கி விட்டுருச்சு. மொத்த டீமும் தடுமாறுது. இதுக்கு காரணம், ஒரே காலங்கள்ல டாரிஃப் வார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, தடைகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, எங்கேயோ பிரச்சனைக்கு நீயும் வந்து கை குடு, இல்ல உன் கைய வெட்டுவேன் அப்படின்னு வீர வசனம் பேசுறது, இது எல்லாம் சேர்த்து அமெரிக்காவோட கோர் பலம் எங்க இருக்கு அப்படின்னா, சத்தியமா டாலர் தான். அது சேலஞ்ச் செய்யப்படுது. அடுத்த அந்த டாலருக்கு முன்னாடி நின்னு டாலர உலகம் பூரா கொண்டு போறது எது அப்படின்னா, ஆயுத சந்தை தான். அந்த ஆயுத சந்தையும் இப்ப ஒரு அழுத்தத்துல இருக்கு. இது 2 அழுத்தத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்தஸ்தும் ஒரு படி கீழ இறங்கும். நல்ல வேளைடா பாவி பயலே! எங்க அமெரிக்கா மேல உள்ள கோவத்துல அமெரிக்கா சிதறி கீழ வந்து பாகிஸ்தான் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லாம போயிட்டியேம்பாங்க நம்ம ஆட்கள். அப்டிலாம் நடக்க வாய்ப்பில்ல. ஒரு படி அவன் இறங்குனாலே மிகப்பெரிய அளவுல உலகத்தோட அழுத்தங்கள் அப்படின்னு குறையும். இது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, உலகத்தோட அழுத்தங்கள் வெறி பிடிச்சு அவன் ஆட ஆரம்பிச்சுருவான். அந்த ஒரு படிய தக்க வச்சுக்க. இந்த 2 வெர்ஷன்லயுமே உஷாரா இருக்கக்கூடிய நாடுகள் தப்பி பிழைக்கும். உஷாரா இல்லாத நாடுகள் சிக்கி தவிக்கும். அதான் எதார்த்தமான உண்மை.